வாங்க, சூரிய ஒளியிலிருந்து உங்க வீட்டு ஸ்விட்ச் பாக்ஸுக்கு வர கரண்ட் வரைக்கும் அந்த எனர்ஜியோட பயணத்தை பத்தி இப்போ நாம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ மேஜிக் இல்லைங்க, இது பக்கா சயின்ஸ். அந்த சயின்ஸ் என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த அட்டகாசமான பயணத்துக்கு நீங்க ரெடியா? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். உங்க வீட்ல இருக்கிற சோலார் சிஸ்டம்ங்கிறது வெறும் பேனல் மட்டும் இல்லைங்க, அது உங்களுக்காகவே வேலை செய்யற ஒரு குட்டி பவர் பிளான்ட். எல்லா பாகங்களும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு மியூசிக் கச்சேரி மாதிரி கச்சிதமா வேலை செய்யுது. இந்த முழு பயணமும் மொத்தமே 3 ஸ்டெப் தான். ரொம்ப சிம்பிள். முதல்ல பேனல்ஸ் சூரிய ஒளிய பிடிச்சு டிசி கரண்ட்டை உருவாக்குது. ரெண்டாவது, இன்வெர்ட்டர் அதை நம்ம வீட்டுக்கு தேவையான ஏசி கரண்டா மாத்துது. கடைசியா அந்த சுத்தமான சக்தி உங்க வீட்டுக்கும், ஒருவேளை அதிகமா இருந்தா அரசாங்கத்தோட கிரிட்டுக்கும் போகுது. இப்போ இதுல ஒவ்வொன்னையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எந்த ஒரு சோலார் சிஸ்டம்த்துக்கும் இதயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அதோட பேனல்கள் தான். இதுதான் சூரிய சக்தியை மின்சாரமா மாற்ற அந்த முதல் வேலையே செய்யுது. இங்கே தான் நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். மோனோ கிறிஸ்டலைன், பாலி கிறிஸ்டலைன். மோனோவோட விலை கொஞ்சம் அதிகம், ஆனா சின்ன இடத்துல அதிக பவரை கொடுக்கும். உங்க வீட்டு மொட்டை மாடி சின்னதா இருந்தா யோசிக்காம இதுக்கு போயிடலாம். ஆனா பாலி விலை கொஞ்சம் கம்மி, ஆனா அதிக இடம் தேவைப்படும். உங்ககிட்ட பெரிய இடம் இருக்கு, பட்ஜெட்டும் கம்மியா இருக்கணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். ஒரு சோலார் பேனல் பார்க்கறதுக்கு சிம்பிளா ஒரு தட்டு மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இது ஒரு மல்டி லேயர் சாண்ட்விச் மாதிரி. மேல இருக்கிற கண்ணாடி ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. நடுல இருக்கிற சிலிக்கன் செல்கள் தான் இந்த ஆட்டத்தோட ஹீரோ. இதுதான் மின்சாரத்தை உருவாக்குது. மத்த லேயர்கள் எல்லாம் இந்த ஹீரோவை பத்திரமா பாத்துக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். பேனலை இதயம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த சிஸ்டத்தோட மூளை எது தெரியுமா? அதுதான் இந்த இன்வெர்ட்டர். இது ஒரு சூப்பரான மொழிபெயர்ப்பாளர் மாதிரி வேலை செய்யும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பேனல் உருவாக்குறது டிசி கரண்ட். ஆனா நம்ம வீட்ல இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி எதுவுமே டிசில ஓடாது. அதுக்கெல்லாம் ஏசி கரண்ட் வேணும். இந்த டிசிய ஏசியா மாத்திர மேஜிக்க செய்யறது தான் இந்த இன்வெர்ட்டர். சொல்லப்போனா இது இல்லாம சோலார் சிஸ்டமே வீண். சரி, உங்களுக்கு எந்த இன்வெர்ட்டர் செட் ஆகும்? நம்மள மாதிரி பெரும்பாலான வீட்டு மாடிகளுக்கு செலவு கம்மியான ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரே போதும். அதுவே ஒரு பெரிய சோலார் ஃபார்ம்னா அங்க சென்ட்ரல் இன்வெர்ட்டர் தேவைப்படும். இல்ல உங்க வீட்டு மாடி டிசைன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, மரத்தோட நிழல் எல்லாம் பேனல் மேல விழுதுன்னா அப்போ ஒவ்வொரு பேனலோட பவரையும் தனித்தனியா அதிகப்படுத்துற மைக்ரோ இன்வெர்ட்டர்கள் தான் சூப்பர் சாய்ஸ். நம்ம எப்பவுமே ஸ்டார்ஸை பத்தி தான் பேசுவோம், பேனல், இன்வெர்ட்டர்னு. ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யற சில சைலண்ட் ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த சிஸ்டமே இல்ல. அவங்க யாருன்னு பாப்போமா? முதல்ல மவுண்டிங் ஸ்ட்ரக்சர். இதுதான் மொத்த சிஸ்டத்தையும் தாங்கி பிடிக்கிற எலும்புக்கூடு. பேனல்களை சூரியனை நோக்கி சரியான கோணத்துல வைக்கிறதும், புயல், காத்து, மழையிலிருந்து அதை பாதுகாப்பா பிடிச்சு வச்சுக்கிறதும் இதோட வேலை தான். பொதுவா இதை அலுமினியம் அல்லது கேல்வனைஸ்டு ஸ்டீல்ல செய்வாங்க. அடுத்து பேலன்ஸ் ஆஃப் சிஸ்டம். இதை நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம்னு சொல்லலாம். வயர்கள், ஜங்ஷன் பாக்ஸ், கனெக்டர்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா இடி மின்னல்ல இருந்து நம்மளை காப்பாத்துற கருவிகள், இது எல்லாமே இதுல அடங்கும். இது இல்லைன்னா மின்சாரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பா போகவே போகாது. சரி, கரண்ட்டை ரெடி பண்ணியாச்சு, வீட்டுக்கும் போகுது. ஆனா வெயில் காலத்துல பகல் நேரத்துல நாம அவ்வளவா கரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ மிச்சமாகிற கரண்ட்டை என்ன பண்றது? நீங்க உற்பத்தி பண்ற கரண்ட் உங்க தேவைக்கு அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? கவலைப்படாதீங்க, அதுக்கு 2 சூப்பரான வழிகள் உங்ககிட்ட இருக்கு. முதல் ஆப்ஷன் பேட்டரியில சேமிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டுக்குன்னே ஒரு பிரம்மாண்டமான பவர் பேங்க் மாதிரி தான் இது. மிச்சமாகிற கரண்ட்டை இதுல சேமிச்சு வச்சுக்கிட்டா ராத்திரி நேரத்திலயோ இல்லனா பவர் கட் ஆகும்போதோ எந்த டென்ஷனும் இல்லாம இருக்கலாம். முழுமையான மின்சார சுதந்திரம் கிடைக்கும். பேட்டரின்னு சொன்னதும் இப்போதைக்கு 2 பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு லெட் ஆசிட், இன்னொன்னு லித்தியம் அயான். லெட் ஆசிட் ஆரம்பத்துல விலை கம்மி தான், ஆனா அடிக்கடி மெயின்டெனன்ஸ் கேட்கும், லைஃபும் கொஞ்சம் கம்மி. ஆனா லித்தியம் அயான் ஆரம்பத்துல காசு கொஞ்சம் அதிகம்னாலும் அதுக்கப்புறம் எந்த தலைவலியும் இல்ல, லைஃப் ரொம்ப அதிகம், பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். அதனால தான் இப்போ இது ரொம்ப பாப்புலரா இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் நெட் மீட்டரிங். இது ஒரு சிம்பிளான கணக்கு தான். உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற கரண்ட்டை நீங்க நேரா அரசாங்கத்தோட கிரிட்டுக்கு, அதாவது இபிக்கு அனுப்பிடலாம். அதை அவங்க கணக்குல வரவு வச்சுக்குவாங்க. மாச கடைசியில பில் வரும்போது நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கின கரண்ட்டுக்கும் நீங்க அவங்களுக்கு கொடுத்த கரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். இது ஒரு செம டீல் இல்லையா? ஆக கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சோலார் சிஸ்டம்ங்கிறது ஏதோ ஒரே ஒரு மெஷின் கிடையாது. அது ஒரு டீம் ஒர்க். பேனல், இன்வெர்ட்டர், வயர்னு எல்லாமே ஒன்னா சேர்ந்து கரெக்டா வேலை செய்யறதால தான் சூரியனோட சின்ன ஒளிக்கீற்று கூட நம்ம வீட்ல பெரிய பட சேமிப்பா மாறுது. இப்போ சோலார் சிஸ்டத்தோட A to Z உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பாகமும் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு யோசிச்சு சொல்லுங்க, நம்ம ஆற்றல் தேவைகளோட எதிர்காலத்துல இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க?